ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து லீவ், இன்றைக்கி ஆஃப் டே. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மாமா கடையில் போய் புரோட்டா சாப்பிட போகலாம். வாங்க போகலாம், சாப்பிட போகலாம். ஆர்டர் போவோம். 2 புரோட்டா ஒரு ஆஃப் பண்ணேன். ஓகே, அதுவும் இறங்காததுனால நம்ம வெளில போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புரோட்டா ரெடியாக இருக்குப்பா. குருமா ரெடியாக இருக்குது. பாருங்க எப்படி வியூலாம் ஊருக்கு நம்ம வந்து இப்போ குருமா ஊற்றி சாப்பிடணும். ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இது கஷ்டம் நாங்கள் பிரிக்கிறது. பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. க்ளோஸ் அப் இருந்தது எப்படி இருக்குங்க. சிங்கப்பூரில் வந்து புரோட்டா வந்து காலை உணவே அதான். எப்படி இருக்கு கோழிக்கறி குருமா. என்ன டேஸ்ட். ஆஹா, இந்த கோழி கறியோட குண்டெல்லாம் ஒன்றும் போடலாங்க, வெறும் கிரேவி தான். அருமையான கிரேவிங்க. இங்கே உள்ள மசாலா தான் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். முட்டை அப்படி தான் இருக்கும். சிங்கப்பூரில் வந்து இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. சிங்கப்பூரில் ஒவ்வொரு ஏரியாவோடையும் இந்த மாதிரி புரோட்டா இருக்குது. நம்ம ஊரில் வந்து புரோட்டா வந்து ஈவினிங் தான் சாப்பிடுவோம். பார்த்துக்கிட்டீங்களா, காலெல்லாம் இருக்கவே இருக்காது. இங்கே சிங்கப்பூரில் காலை 4 மணி 24 மணி நேரம் புரோட்டா. பிரேக்ஃபாஸ்ட்டே புரோட்டா தான் பாருங்க. நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அதான் சாப்பிடுவோம். மாஸ்டர் ஊர்லேருந்து தான் வந்துருக்காரு. நம்ம ஊர் இந்தியாவிலேருந்து தான். பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கு. இதான் ருசி. டேஸ்ட்டு நல்ல தண்ணி வரும். அருமையான லீவு. நல்லா மழை வரப்போகுது. சிங்கப்பூரில் கிளைமேட்லாம் நல்லா இருக்குது. இந்த மணி இப்போ 1 மணி ஆச்சு. அருமையான சுவை. மதியம் சாப்பாடா புரோட்டாவும் அப்படி சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.